ஓம் நமோ நாராயணாய. நாம் கடந்த பதிவுகளில் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்கள், அதுக்குரிய தல வரலாறுகள், அதுக்குரிய நம்மளுடைய ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாசுரங்களையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோங்க. இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெருமாள் திருமொழியில் 4ஆம் திருமொழி ஊனேறு செல்வம் அப்படிங்கிற இந்த 10 பாசுரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. குலசேகர ஆழ்வார் திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வெங்கடேச பெருமாள் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் மேலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இந்த 10 பாசுரங்களையும் சொல்கிறாருங்க. இந்த பாசுரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய அந்த குளம் இருக்கு இல்லைங்களா, அந்த திருக்குளத்தில் ஒரு நாரையாவது நான் வாழணும், அப்படி பிறக்க கடவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி இல்லையா, அந்த திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனாவது நான் பிறந்து இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா பெருமாள் வெத்தலை பாக்கு போட்டு துப்புவார் இல்லைங்களா, அந்த பொன் வட்டில், அந்த வட்டில் ஏந்திட்டு இருக்கக்கூடியவராவது நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லைனா செண்பக மரமாவது இருக்கணும், இல்லைனா அந்த காட்டில் இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு சிகரமாவது நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காணேறு அங்காவது கான் ஆராய், அதாவது காட்டில் ஓடக்கூடிய ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆறாக இருக்கணும்னு சொல்கிறார். முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெருமாள் உள்ளே இருக்கிறார் இல்லைங்களா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய படி இருக்கும், ஃபஸ்ட்டு படி இருக்கு இல்லையா, அந்த படியில் நிற்கக்கூடிய ஒரு படியாய் கிடந்து பெருமாளுடைய பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்கிறாருங்க. அதனால தான் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமாள் கோயிலில் படியை மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குலசேகர ஆழ்வார் படியாய் இருந்து பெருமாளை அங்கே பார்த்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது இங்கே ஐதீகமாக கருதப்படுகிறதுங்க. அதனால் பெருமாளில் இருக்கக்கூடிய அந்த மூலவர் இருக்கிறார் இல்லைங்களா, வெங்கடேச பெருமாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படியில் நான் படியாய் கிடந்து அவரோட பெருமாளை முகத்தை அப்படியே அவருடைய பவளவாய் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த பாசுரங்களை பாடுறாரு. பொதுவாக இந்த 10 பாசுரங்களும் திருவேங்கடமுடையானுக்கு பிடிச்சவங்க இந்த 10 பாசுரங்களை கேட்டுட்டு அவருக்காக இந்த பாடல்களை படிப்பாங்க. நம்ம இந்த பாசுரங்களை இங்கே நம்ம பார்ப்போம். பாசுரம் 677. ஊன் ஏறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறம் அல்லால், கூன் ஏறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. 678. ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ, வானாளும் செல்வமும் மண் அரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. 679. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழ் அறிய, வைகுந்த நீல் வாசல் மின் வட்ட சுடர் ஆழி, வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகழ்பெறுவேன் ஆவேனே. ஒன்பவள வேலை உளவு தன் பார்க்கடலுள் கண் துயிலும் மாயோன், கழனினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும், வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. 681. கம்ப மதயானை கழுத்தகத்தின் மேல் இருந்து இன்பு அமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலைமேல் தம்பகமாய் நிற்கும் தவம் உடையேன் ஆவேனே. 682. மின் அணைய நுண் இடையார் உருபசியும் மேனகையும் அன்னவர் தம் பாடலொடும் ஆடல் அவை ஆதரியேன், தென்ன என வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னணைய பொற்குவடு ஆம் அருந்தவத்தன் ஆவேனே. 683. வானாளும் மா மதிபோல் வெண்குடைக்கீழ் மன்னவர் தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செலவு அறியேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் காணாராய் பாயும் கருத்துடையேன் ஆவேனே. 684. பிறையேறு சடையானும் பிரம்மனும் இந்திரனும்
முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறை ஆனான் வெறியார் தன் சோலை திருவேங்கடமலைமேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேனே. 685. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. 686. உம்பர் உலகு ஆண்டு ஒரு குடைக்கீழ் உருப்பசி தன் அம்பொற் கலை அல்குல் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவள வாயோன் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலைமேல் ஏதேனும் ஆவேனே. 687. மன்னிய தன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன் இயலும் சேவடிகள் காண்பான் புரிந்து இறைஞ்சி கொள் நவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பண்ணிய நூல் தமிழ்வல்லார் பாங்காய பக்தர்களே. அதாவது இந்த பாசுரம் 10 பாசுரத்தில் ரொம்ப முக்கியமான பாசுரம் எதுவாக கருதப்படுது அப்படின்னா எல்லாமே முக்கியமான பாசுரங்கள் தான். ஆனால் இந்த 685வது பாசுரங்கள் பார்த்தீங்கன்னா செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. இந்த பாசுரத்தில் இந்த பாடல்களை நம்ம பாடும்போது நமக்கு எவ்வளவு வினைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னா நம்மளுடைய வேங்கடத்தில் இருக்கக்கூடிய வேங்கடமுடையான். அதனால தான் இங்கே அழகாக இங்கே பாடலில் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இங்கே குலசேகர ஆழ்வார் சொல்கிறாருங்க. அந்த பெருமாளை பார்த்து உனது சன்னதி இல்லை உங்களில் வாசலில் யாரெல்லாம் இருக்காங்களாம், பாகவதர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, அரம்பை மாதர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இடைவிடாது இயங்கி அவங்களோட பாடிக்கிட்டே இருக்காங்களாம். அப்படி அவங்க எல்லாம் பாடிட்டு இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடத்தில் ஒரு படியாக இருந்து உங்களுடைய பெருமாள் இருக்கிறார் இல்லைங்களா, அவருடைய பவளவாய் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அதனால் இந்த பாசுரம் மிக முக்கியமானதாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 10 பாசுரங்களுக்கு ஒவ்வொரு பாசுரங்களுக்கும் நம்ம பலன் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி இங்கே அந்த கடைசி பாசுரத்தில் என்ன பலன் சொல்கிறாரு நம்மளுடைய குலசேகர ஆழ்வார் அப்படின்னா, பகைவர்களை கொல்லும் தொழிலை பயின்ற கூர்மையான வேலாயுதத்தை உடைய குலசேகர ஆழ்வார் நிலை பெற்ற குளிர்ச்சி உடைய, அதாவது ரொம்ப குளிர்ந்து இருக்குங்களா, வடமேங்கட மலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானது பொன்மேல் சிறந்த சிவந்த திருவடிகளை கண்டு வணங்குவதற்கு ஆசைப்பட்டு அவர் எப்போவுமே டெய்லியும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு அவரை தொழுது அவர் அருள் செய்த ஆராய்ந்த நூல்களில் கூறிய இலக்கணத்துக்கு இசைந்த தமிழ் மாலை கற்று வல்லவர். அவர் சொன்னார் இல்லையா, இந்த பாடல்கள் யாரெல்லாம் கற்று வரலாறுகளோ அவங்க பெருமாளுடைய திரு உள்ளத்துக்கு இனிய பக்தர்களாவாங்க அப்படின்னு சொல்லி இந்த 10வது பாசுரத்தை முடிக்கிறார். யாரெல்லாம் பெருமாளுக்கு பக்தர்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த 10 பாசுரங்களை பாடி பெருமாளுடைய பக்தர்களாக மாதிரி அவருடைய திருவருளை பெறலாம். ஓம் நமோ நாராயணாய. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்.